வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து ஞானத்தை பற்றி சில விஷயங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே ஞானம் என்று பவுல் கூறியுள்ளார். எனவே தேவனுடைய வார்த்தையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வளவு ஆழமாக அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு ஆழமாக நாம் ஞானத்தை கண்டடைந்து கொள்ளலாம். வேதாகமத்தில் 216 முறை இந்த ஞானம் என்ற வார்த்தை கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் அது நம்மை தவறான பாதைகளில் இருந்து விடுவித்து நாம் சரியான பாதையில் நடக்க உதவுகிறது. சரி, இந்த விலையேறப்பெற்ற ஞானத்தை நாம் எப்படி கண்டடையலாம்? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையுள்ள வசனங்களில் ஞானத்தை கண்டடைவதற்கான சில நிபந்தனைகள் உள்ளன. அதில் முதலாவது, தேவனுடைய வார்த்தையை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அடுத்தது, அதை நம் மனதில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். அடுத்ததாக, நாம் செவியை ஞானத்திற்கு சாய்க்க வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கேட்க அல்லது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை பற்றிய ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சவுலுக்கு வந்தது. ஆனால் சவுலோ அதற்கு செவி கொடுக்காமல் அமலேக்கியரின் ராஜாவையும் கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு முதல் தரமான மிருகங்களையும் நலமானவற்றையும் அழிக்காமல் விட்டுவிட்டான். இதனால் கர்த்தர் சவுலை இஸ்ரவேலில் ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். சவுல் கர்த்தருக்கு பயப்படும் ஒரு நபராக இருந்திருப்பாரானால் நிச்சயமாக அவர் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி சாய்த்திருப்பார், ஞானத்தோடு நடந்திருப்பார். 1 சாமுவேல் 15:24ஆம் வசனத்தில் சவுல் சொல்கிறார், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்று. பிரியமானவர்களே, நாம் யாருக்கு பயப்படுகிறோம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எகிப்தியர் மேல் அனுப்பிய 7ஆம் வாதையை குறித்து வாசிக்கிறோம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அனுப்பாதபடியினாலே கர்த்தர் தம் வல்லமையை காண்பிக்க பல வாதைகளை அனுப்பினார். 7ஆம் வாதையாக இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பும் முன் மோசே மூலமாக கர்த்தருடைய வார்த்தை பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டது. வாசிக்கலாம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல் மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டான். எகிப்தின் ஜனங்கள் கர்த்தரை அறியாதவர்கள். ஆனால் அதற்கு முன் அவர்கள் எகிப்தில் கண்ட வாதைகளால் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் கண்டறிந்திருந்தார்கள். அதனால்
அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தனர், ஞானத்தோடு செயல்பட்டனர், கல் மலையிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். ஏனென்றால் வேதம் கூறுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று. அதே போல மார்த்தாள் மரியாள் கதையில் பார்ப்போமானால், மரியாள் இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுக்க முக்கியத்துவம் கொடுத்ததால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் கர்த்தர் தம் தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்லது சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக பேசினார். அதற்கு செவி கொடுத்தவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிறார். நாம் நம் ஆலயத்திலும் ஆவிக்குரிய கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் வேத வார்த்தைகள் மூலமாகவும் கர்த்தர் பேசுவதை கேட்கிறோம். ஒரு காதில் வாங்கி இன்னொரு காது வழியாக விடாமல் அது நம் இருதயத்திற்குள் சென்று கிரியை செய்யத்தக்கதாக நாம் செவி கொடுக்கிறோமா? ஏனெனில் கர்த்தருக்கு செவி சாய்க்கிறவர்கள் ஞானத்தை கண்டடைவார்கள். ஜெபிப்போம். கர்த்தாவே, மனுஷருக்கு பயந்து அவர்களுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உமக்கு பயந்து உமக்கு செவி கொடுக்கவும் அதன் மூலம் விலையேறப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்வோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.